ஹேர் கட் பண்ணி முடிச்சதுமே ஷார்ட்ட சொன்னேன். வந்ததும் வந்துட்டோம். ஒரு மெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொன்னா, அவனும் கூட்டிகிட்டு போனான். விஆர்ஏ ஜுவல்ஸ் தான் கூட்டிகிட்டு போனான். அங்கே போனால் மெட்டி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த பிரேஸ்லெட் பார்த்தேங்க. சானுக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே எனக்கு சானுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுக்கணும்னு ஆசை. பட் இப்போ தங்க விற்கிற விலைக்கு என்னால் அவ்வளோ எடுத்து தர முடியாது. அதனால் அட்லீஸ்ட் போனால் வந்தால் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் எடுத்து கொடுத்தேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹2000 தான் வந்துச்சு. வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான். பார்த்து முடிச்சுட்டு போனால் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சது என்னன்னா மெட்டிங்க. அதுவும் எனக்கு பீகாக்கோட ஸ்ட்ரக்சர்லேயே கிடச்சனால என்னவோ ரொம்ப பிடிச்சது மனசுக்கு. அச்சோ விலை மட்டும் அதிகமாக சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் விலையை சொன்னாங்க. 1100 சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஜாஸ்தியாக வரும் தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, ரெண்டும் சேர்ந்து 3200 தான் வந்தது. இந்த பீகாக் டிசைன் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு தாங்க இருந்தேன். தேங்க் காட் எதிர்பார்க்காத டைமில் எனக்கு இது கிடச்சிது. யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார், நீ எதிர்பார்த்துட்டே போனேன்னா அங்கே உனக்கு மாட்டாது, எப்போயாவது ரேண்டமாக அப்போது அசால்ட்டாக மாட்டிவிடுன்னு என்கிட்ட அடிக்கடியே சொல்லுவார். அதே மாதிரி தான் ஆச்சு. அந்த பீகாக் டிசைன் எனக்கு மெட்டி கிடச்சதில் ரொம்ப ஹாப்பினே சொல்லலாம். எப்பயுமே மெட்டி ஆகட்டுங்க, தாலி ஆகட்டும், சென்டிமெண்ட்லாகவே நான் ரெண்டுமே நான் பண்ணிக்க மாட்டேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி சாமி ரூமில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்து போட சொல்லுவேன். அப்படி தான் அவர் போட்டுட்டு இருந்தார். சாணுக்கு கோவம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவங்க மாமாட்ட போய் படுத்துட்டாங்க. ஏன்னா பிரேஸ்லெட் அவளுக்கு சர்ப்ரைஸாக போடலாம் தான் நானும் அவங்க அப்பா பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பட்டுன்னு போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன்ட்டானா பார்த்துக்கோங்களேன்.